பெருமையா பேசுறா கஞ்சா அடிச்சவன்லாம் பெரிய எப்பவும் சரக்கு அடிப்பியா பெருமையா நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க வந்து குளிக்கிறதா நாங்க எங்கடா ட்ரிங்க்ஸ் அடிச்சோம் இங்க போனா ஸ்டேஷன்ல வாடா வரியா டிடிஎஃப் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அண்ணன் சேதுபதி நம்மளோட பர்சனல் லாயர். ஆனா வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. எங்க மேல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை பாஸ், உங்கள் மேலே நான் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்த வரையும் எந்த விதமான தவறுகள் அதில் எதுவும் இல்லை. அதாவது எங்க சைடு எந்த தப்பு உங்கள் சைடில் எந்த தப்பு இல்லை, அது ரொம்ப வெரி கிளியராக நான் ஓகே. அங்க குளிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது ரிசர்வ் ஃபாரஸ்டா இல்ல அங்க பர்மிஷன் வாங்கணுமா? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னாலே ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட் வந்துருக்கும். அந்த செக் போஸ்ட்டை தாண்டி நீங்களும் போக முடியாது. ஸோ அங்கே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ்பாஷர்ஸ் ஷுட் பி பனிஷ்டு. பட் நீங்கள் போன இடம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் கிடையாது. நம்ம வீடியோ பார்த்த வரையும், அந்த வீடியோ வெரிஃபை பண்ண வரையும், நீங்கள் கொடுத்த லொக்கேஷனை செக் பண்ண வரையும் அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. அந்த தார் ரோட்லாம் ரொம்ப பெருசாக போச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்காதுன்னு தான் தோணுச்சு. எஸ், நீங்கள் விசிட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கொடாகு டிஸ்ட்ரிக்ட். அது பார்த்தீங்க அப்படின்னா கேரளா அண்ட் கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் கன்னடமும் பேசுவாங்க, மலையாளமும் பேசுவாங்க, தமிழும் நல்ல லாங்குவேஜை ரொம்ப கிளியராக பேசுவாங்க. ஸோ அதில் அந்த இடத்துல அந்த இன்சிடென்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது பெக்லியராக நல்ல தமிழ் தெரிஞ்ச இடம் தான். ஓகே. அங்கே குளிக்க ஏதாவது உண்மையாகவே பர்மிஷன் ஏதாவது வாங்கணுமா? இல்லை, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராகிபிஷன் போர்ட்ஸ் எதுவுமே அவங்க வந்து அந்த இடத்துல வைக்கல. ரெண்டாவது அங்கே வாட்டர் ஃபால்ஸில் வச்சுருந்தாங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அது வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸில் வரக்கூடிய ஃபோர்ஸுக்கும் பப்ளிக்ஸோட சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்காங்களே தவிர்த்து இதுக்காக அங்கே போக ட்ரெஸ்பாஷ் பண்ணக்கூடாதுன்னு வைக்கல. தண்ணியில் குளிக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அபைடிங் த சிட்டிசன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான தடை எதுவுமே கிடையாது. எக்ஸப்ட் த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகாரிகளோட எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அவங்களோட அறிவிப்புகள் இல்லாமல் உள்ள நம்ம ட்ரெஸ்பாஷ் ஆகக்கூடாது. அவ்வளோ. அவங்க வந்து என்னை தகாத வார்த்தைகளில் நிறைய பேசினாங்க. அதுக்கு நான் கவுண்டர் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் முடிஞ்ச வரை அதை தவிர்த்துருந்துருக்கலாம். தவிர்த்துட்டு தான் இருந்தேன். முடிஞ்ச வரை நீங்கள் தவிர்த்துருக்கீங்க. அதையும் நான் பார்த்தேன். யோர் பேஷன்ஸ் இஸ் வெரி குட். அண்ட் மீன் வைல் அவங்க அந்த இடத்துல அசிங்கமான ஃபிலித்தி லாங்குவேஜஸ் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அது கவுண்டர் கொடுத்துருக்கீங்க. தட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் மைண்ட் செட். ஐ அப்ரிஷியேட் யோர் பேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்க வந்து என்னை அவ்வளோ ஷார்ப்பான ஒரு கம்பியை வச்சே குத்திட்டாங்க. பார்த்தேன். இப்போது இதுக்கு என்னை அடிச்சிடலாமா? உங்களை தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே செக்ஷன் 100 ஐபிசியில் தான் உள்ளே வரும். ஸோ அவங்க ஆயுதங்களை கொண்டு உங்களை தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுலேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போது என் மேலே தாக்குனதுனால நான் சும்மா இருந்துட்டேன். இதே என் கண்ணு முன்னாடி வேற ஒருத்தங்களுக்கு அநியாயம் நடக்குது. ஒரு பெண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதை விட மேலேயே நம்ம மேலே பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு பெண் மேலே ஆசைப்பட்டு அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா இறங்கியிருப்பான். அப்படி ஒன்று நடக்கும்போது நான் அதை பார்த்துட்டு என்னால் கண்டிப்பாக சும்மா இருந்திருக்க முடியாது. அப்போ நான் போய் அவனை தாக்கியிருந்தா ஏதாவது தப்பா? இல்லை, அந்த மாதிரி சம்பவம் அரங்கேறிந்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அதை நம்ம பண்ணியிருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பிரேமா ஃபேசியஸ்லாம் பார்க்கும் பட்சத்தில் அதுக்கான ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். பட் அந்த இடத்துல அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது தவறு. அதை தட்டி கேட்குறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். டிடிஎஃப் இப்போ போய் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டிடிஎஃப் இந்த vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா எங்களுக்கே அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரத்துக்கு புரியவே இல்லை. நானே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் போடுறேன். ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த vlog-ஐ நான் போடவே வேணாம், இந்த கிளிப்ஸிங்கை உங்களுக்கு காட்டவே வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எதனால் நாங்க 1008 கான்ட்ரவர்சிஸ், நம்ம நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது நான் இப்போ உங்கள் முன்னாடி உயிரோடு நிற்கிறதே அந்த கடவுள் கொடுத்த பரிசு தான். ஸோ வந்து என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரில. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கோம். அவன் ஒரு இரும்பு கம்பி, ஸோ ஒரு கம்பி அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு, அப்படியே எடுத்து குத்திட்டான். நான் வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தேன். அந்த ஜாக்கெட் அந்த என் கையில் பட்டு கிழிச்சு என் ஜாக்கெட்டில் கொஞ்சம் ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பதட்டமாக இருக்கும். ஏன்னா எடிட் பண்ணும்போது எனக்கே வந்து என்னடா இது இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள். ஸோ நம்ம அக்காங்க, தங்கச்சிங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, நம்ம அம்மாங்க, அப்பாங்க, இல்லைனா எல்லாரும் ஃபேமிலியாக என்றைக்காவது ஒரு நாள் லைஃப் டைமில் யாராவது எங்கேயாவது கண்டிப்பாக டூர் போயே ஆவாங்க. ஸோ அப்படி வந்து இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும் ஒரு யூடியூபரோட கடமை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடந்திருக்கு.
அதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட வேண்டியது என் கடமை. ஸோ வந்து எனக்கு தெரியும். ஸோ வந்து இதையுமே நெகட்டிவாக தான் பேசுவாங்க. முதல் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. எதனால் நாங்கள் 1008 பிரச்சனை கொடுத்து நம்மளை அவ்வளோ பொறுமையாக ஆக்கியிருக்காங்க. பட் கடவுள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உனக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு வந்து முன்னாடி சில டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி என்னை வந்து பொறுமையான ஆளாக்கியிருக்காங்க. ஸோ டிடிஎஃப் அவ்வளோக்கு பொறுமையாக இருந்திருப்பேன். கோவப்பட்டது கூட நான் நியாயமாக தான் கோவப்பட்டிருந்திருப்பேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் நான் முழுசாகவே கோவப்படலைங்க. நான் முழுசாகவே கோவப்பட்டிருந்திருக்க மாட்டேன். முழுசாக கோவப்பட்டிருந்தா அங்கே சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக மாறி இருந்திருக்கும். ஸோ டிடிஎஃப் தெளிவாக சொல்கிறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி. ஸோ வந்து நம்ம ஆக்சுவலி வயநாடுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிவாரணப் பொருட்கள் கொடுக்க போயிருந்தோம். லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆயிருந்துச்சு. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு டெம்போ குட்டியான ஃபுல்லாக பொருட்களை ஏற்றிட்டு வயநாட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு ஸோ நைட் ஆகிடுச்சு. ஈவினிங் ஆகி நைட் ஆகிடுச்சு. சரி நைட்டு நம்ம காலையில் கிளம்ப போகிற எதுக்கு நைட்டுக்கு போய் ரூம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி நாங்கள் கார்லேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ வந்து காலையில் குளிக்கணும்ல, அதனால் எங்கேயாவது அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே குளிக்க போனோம். சைக்கிளிங்லாம் பண்ணிவிட்டு காரில் போயிட்டு அங்கே போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே ஒரு மைனஸ் என்னென்னா, நாங்கள் அப்படியே ஏறி ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்துட்டு இங்கே குளிக்க முடியாது அப்படின்னாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆச்சு. வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த அண்ணன் சொன்னார், நீங்கள் இங்கே குளிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வரும்போது கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கும், அந்த பிரிட்ஜில் நீங்கள் குளிக்கலாம், எல்லாரும் அங்கே தான் குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல குளிச்சிக்கலாம். பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல குளிச்சு அங்கே ஓகே சிவா போய் அழகாக ரசிச்சுட்டு வந்துடலாம். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்திருப்போம். அந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் அங்கே அவ்வளோ ஃபோர்ஸாக வரும். அண்ட் வந்து அங்கெல்லாம் நிறைய போட்ஸ் வச்சுருப்பாங்க, குளிக்கக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு ஓகே நான் நம்ம டிடிஎஃப்க்கு சொல்லியிருப்பேன், டிடிஎஃப் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் குளிக்கக்கூடாதுங்க, காரணம் என்னென்னா இவ்வளோ வேகமாக தண்ணி வரும்போது நம்மளை அடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். யாருமே போகாதீங்க. ஸோ இவங்களே இவ்வளவு வேலியெல்லாம் போட்டு டேஞ்சர்னு அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்கன்னா இங்கேயும் வச்சிருக்காங்க, இங்கே ஒன்று வச்சிருக்காங்க, அங்கே ஒன்று வச்சிருக்காங்க, ஸ்டார்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இங்கே குளிக்க போறது இல்லை, உண்மையாகவே குளிக்க கூடாதுங்க. அங்கே பாருங்களேன் தண்ணி என்ன வேகமாக அடிச்சு போந்துட்டு இருக்குன்னு, நிற்கவே முடியாது, அப்படி தட்டி தூக்கிட்டு போயிடும் நம்மள. அவங்க குளிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பி நாங்கள் வந்து அந்த அண்ணன் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போவே கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அங்கே வந்து அந்த 2 பேர் சரக்கு அடிச்சுட்டு, ஆனால் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் அப்போ பார்க்கல, சரக்கு அடிச்சுட்டு இருந்ததை கவனிச்சேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே ரிட்டன் கிளம்பி வந்துட்டு அப்போவே நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்டா பார்த்து விளாகில் கூட வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க, எங்கே குளிக்கலாம், அவர் சரியான வைப்பில் இருக்காரு, மாடே அப்படி போய்க்கலாமா. நாங்கள் குளிக்கலான்னு போகும்போது அழகாக இறங்கி போகிற இடத்துல ஆல்ரெடி 2 கப்புள்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. சரி நம்ம வந்து தனியாக போயிருந்தா கூட நம்ம கொஞ்சம் தள்ளி போய் குளிக்கலாம். பட் நம்ம கையில் கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு ப்ரைவசியாக இருக்காது இல்லைங்க, தெரியாமல் அவங்க கவர் ஆகிட்டா அப்படின்னு நம்ம பிளர் பண்ணிடுவோம். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்குல்ல, என்னடா கேமரா எடுத்து வராங்க, ஏதாவது வீடியோ நெட்டுக்கிட்டில் போட்டு விட்ருவாங்களோன்னு பயம் இருக்குல்ல. அதனாலேயே சரி அங்கே போய் குளிக்க வேணாம், வேற எங்கேயாவது போய் குளிக்கலாமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருப்போம். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போய் தேடிட்டு இருப்போம். அப்பவும் நான் அதே 2 பேர் அங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துருப்பேன். அவங்ககிட்டயே நான் கேட்பேன், அண்ணா இங்கே குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவங்க இருந்துட்டு எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கக்கூடாது, அது இல்லீகல். ஆக்சுவலி அங்கே வர்ற வேகமான தண்ணி நம்மளை அடிச்சுட்டு போயிடும். என்ன லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாலுமே அது சேஃப்டி கிடையாது. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அங்கேயே போட்டிருக்காங்க அங்கே குளிக்கக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் வந்து அங்கே குளிக்கல. பட் இவங்க அந்த எங்களை பிரச்சனை பண்ணவங்களே அவங்க 2 பேர் தான். பட் அவங்க 2 பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிங்கன்னு இருப்பாங்க. பாத்திங் வாட்டர் ஃபால்ஸா? வாட்டர் ஃபால்ஸ் நாட் அலோட் ஹியர், தட்ஸ் இட். ஓகே இங்க முன்னாடி போலாம்னு சொல்றாங்க. இல்லடா அவங்க மலை மேலே ஏற சொல்றாங்கடா, அங்க போய் வாட்டர் ஃபால்ஸ்லயே குளிங்கங்கறாங்கடா. அங்க இருந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா இருக்கிற இடத்துல குளிக்க முடியாம மறுபடியும் இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து மறுபடியும் அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிருப்போம். பட் அவங்க தான் இவங்கன்னே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த வாட்டி நாங்கள் போய் பேசிட்டு இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தண்ணியை பார்த்துட்டு அங்கே இறங்க முடியாமல் இருந்திருக்கும். சரி இங்கே இறங்க முடியல, சரி இங்கே குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது அவங்க 2 பேருமே கிளம்பி போவாங்க. அப்போ வந்து முதல்ல அந்த அக்கா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் நடந்து வருவார். அவங்க கிளம்பியே போயிட்டாங்கடா. இல்லைண்ணா, ஆமாம் கிளம்பிட்டாங்க. வாடா அங்கே போய் குளிச்சுக்கலாம். சமையல் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தால் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ருக்கலாம்ண்ணா. நம்ம குளிக்கலையாண்ணா? தேங்க்யூ. ஆஹா எல்லாருக்கும் தமிழ் நல்லா தெரியுதுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த அண்ணாங்க போனதுக்கப்புறம் நாங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்போம். அங்கே வந்து நாங்கள் குளிச்சுட்டு இருப்போம். இத்தனைக்கும் வந்து பண்ணால் ரொம்ப உள்ளெல்லாம் போயிருக்க மாட்டோம், சும்மா முன்னாடியே நின்று குளிச்சுட்டு இருந்திருப்போம். அங்கே வந்து நிற்கிற அளவுக்கு தான் ஆள் இருந்திருக்கும். நம்ம நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரிட்ஜ் மேலேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே பிரச்சனை, அவங்க வந்து கஞ்சாவும் சரக்கும் அடிச்சிருந்தது தான் பிரச்சனை. மதப்பற்று இருக்கிறது தப்பே கிடையாது, மத வெறி இருக்கிறது தப்பு. ஊர் பற்று இருக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் ஊர் வெறி இருக்கிறது தப்பு. பற்றுக்கும் வெறிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நான் சிவன் சாமியை கும்பிட்றேன், அன்பே சிவம், ஓம் நமச்சிவாய், எல்லாருக்கும் அன்பை பரிமாறுவோம். சிவபெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு கட்டுறது. நான் சிவன் சாமியை கும்பிட்றேன்,
நீ விஷ்ணு சாமியை கும்பிட்ற உன்னையும் நானும் எதிரி அப்படிங்கிறது அது வெறி. தர்மம் ஒருபோதும் செல்வத்திலிருந்து குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எடுத்துக்கிட்டு நான் நல்வழியில் போகிறேன்னா அதுதான் பற்று. சாமியை வந்து நம்ம விரும்புகிறது தான் பற்று. ஆனால் வெறிங்கிறது அது வேறு. ஸோ அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கஞ்சா அது வந்து சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஸோ ஒரு வெறி பிடிச்ச மிருகங்க மாதிரி இது ஏன் ஊர் நீ ஏன் வர இங்கெல்லாம் குளிக்கக்கூடாதீங்க கிளம்பு கிளம்பு கிளம்புங்கன்னு நாங்கள் சரக்கு அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சரக்கு அடிச்சுட்டு வந்து அங்கே குளிச்சோமா அதனால தான் அவங்க வந்து எங்களை வந்து விரட்டுறாங்களா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி காரை வந்து ரொம்ப ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணோம். இங்கே நீ எப்படி பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து எங்கள் ஊர் நீ ஏன் இங்கே வந்து அப்புறம் இன்னொன்று சொன்னாங்கங்க டேக்ஸ் கட்டு. எங்கள் ஊரில் வந்து நீ குளிச்சல அதுக்கு எனக்கு டேக்ஸ் கட்டுனாங்க. அப்புறம் இது ஏன் நாடு என் நாட்டுக்குள்ளே நீ ஏன் வர. நாடுங்கிறது ஒன்று தான், நம்மளாம் இந்தியன்ஸ் தான். ஆக்சுவலி டிடிஎஃப் அந்த வீடியோ பாட்டுவாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த சொல்லிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என் நிலைமையில இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 செகண்ட் ஜஸ்ட் 7 செகண்ட் வந்து ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் பேசினதுக்கு என் ஃபோன் சீஸ் கார் சீஸ் என்னை ரிமாண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டாங்க. 3 மணிக்கு ஷூட்டிங்லேருந்து வந்து படுத்தேங்க. 3 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து படுக்கிறேங்க. 4 மணிக்கு வந்து என்னை எழுப்பி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. என் பொழப்பு போச்சு. எங்கள் அம்மா என் தம்பிங்க என் தங்கச்சிங்க அக்காங்களை எல்லாத்தையும் சிரமப்படுத்திட்டேன். எவ்வளவோ நாள் நான் வீடியோஸ் போடல. அவ்வளோ ஒரு வருத்தமான சூழ்நிலைக்கு நான் போகப்பட்டேன். எதுக்கு 7 செகண்ட் அந்த மாதிரி நடந்தது. இந்த vlogல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அவன் பண்ணக்கூடிய அராஜகத்தை பாருங்க. இதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் வந்து அன்பான நியூஸ் சேனல்ஸ் நம்மளோட சகோதர நியூஸ் சேனல்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என்னென்னா நீங்களும் நானும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் இல்லை இருக்கிறது என்னன்னே தெரில. எதனால் நம்ம இப்படி எலியும் புனியமாக இருக்கோன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக தட்டி கேட்கணும். நம்ம பக்கம் நின்று நியாயத்துக்கான குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வந்து பத்திரிகை தர்மத்தை நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் அவன் வந்து என்னை கம்பியை வச்சு குத்த வரும்போது கூட நான் எவ்வளோக்கு பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு பொறுமையாக இருந்திருப்பேன். எந்த இடத்துல அவுட் பஸ்ட் ஆயிருந்திருப்பேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போங்கிறான். சரி நான் போகிறேங்கிறேன். இங்கே குளிக்கக்கூடாதுங்கிறான். சரி நான் குளிக்கலைங்கிறேன். நான் கிளம்புறேங்கிறேன். ஆனாலுமே விடாமல் பிரச்சனை பண்ணுறான். அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இங்கே குளிக்கிறது அவன் பிரச்சனை கிடையாது. அவன் பிரச்சனை பண்ணணுங்கிறது அவன் மோட்டிவ். ஏதோ நம்ம பயந்து போகிற மாதிரி நினச்சிக்கிட்டான். அதனால தான் என்னடா நான் போகணுமா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பவும் போகிற மாதிரி தெரில. அப்புறம் கடைசியாக போயிட்டான். சரி நம்ம கிளம்பி நம்ம பாட்டுக்கு போகலாம். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கிளம்புறேங்க. கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போகும்போது அவன் வந்துட்டு என்ன சொன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுதான் என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டால் மறுபடியும் ஏதோ லூசுத்தரமாக பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு சரி கிளம்பலாம் நடக்கும்போது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டான். அவன் நினச்சிட்டு நாங்களாம் வரமாட்டோம்னு சொல்லி சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு என்னோட நெஞ்சில் வந்து ஒரு கேமரா மாட்டிட்டு நான் போனேன். அந்த கேமராவே பிடிச்சி எரிய ட்ரை பண்ணான். அதையும் நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ வந்து அவனுக்கு என்னால் முடிஞ்ச அட்வைசஸை கொடுத்தேன். ஸோ டிடிஎஃப் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ வந்து தங்கச்சிங்க அக்காங்க ஸோ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 பேர் நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கே சேஃப்டி கிடையாது. ஸோ வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அவன் போதையை போட்டு எங்ககிட்ட பிரச்சனை பண்ணதுக்கு பரவாயில்ல. ஸோ நல்ல வேலை கடவுள் புண்ணியம்னால ஆல்ரெடி முன்னாடி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குளிச்சுட்டு இருந்தாங்களோ இல்லை லவ்வர்ஸோ அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது பிரச்சனை பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் வந்து யாரும் சோலோ ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சோலோ ட்ராவல் பண்ணுறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லி. பட் இந்த அளவுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி நானே எதிர்பார்த்தது கிடையாது. அண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அது எப்படிடா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு சுதந்திர நாடு. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் சுதந்திரமாக சுற்றலாம். இந்தியாவுக்குள்ளேன்னு இல்லைங்க, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம சுதந்திரமாக சுற்றலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல அப்ரோட் ரைட்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த சுதந்திர நாட்டில் இந்த மாதிரியான தற்குறிகள் இருக்கிறாங்களே, இவ்வளோ அன்மெச்சூர்டான பீப்புள்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறவன் அங்கே வந்து ஒரு அழகான பொண்ணு இருந்து அந்த பொண்ணு மேலே இந்த நாய்க்கு ஒரு ஆசை வந்து அந்த பொண்ணு ஏதாவது பண்ணியிருந்தா அதை நம்மளால் தாங்கி இருக்க முடியுமா? டிடிஎஃப் இப்போவும் சொல்கிறீங்க நீ கொலை பண்ண வந்த அவனை அடிக்காமல் விட்டுருக்கேன். ஆனாலும் இப்போ உண்மையாக என்ன சொல்கிறீங்க, அங்கே என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்திருந்தாலோ தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருந்தாலோ ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனை ஒரு கை பார்க்காம இருந்திருக்க மாட்டேன். ஒரு அநியாயம் ஒருத்தங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் சும்மா இருக்காதீங்க, தயவு செஞ்சு. அதாவது தட்டி கேட்கணும். அதுக்காக நீங்கள் வன்முறையில் இறங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சண்டையில் வந்து நான் எப்படி இந்த சண்டையை தவிர்த்திருப்பனோ அந்த மாதிரி தவறுங்க. வன்முறை என்றைக்குமே தீர்வாகாது. பட் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தங்கச்சிங்க அம்மாங்க அக்காங்க கஷ்டப்படுறாங்கன்னா சும்மா இருந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிருக்கோங்க. ஓகே டிடிஎஃப் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பசி வேறு எடுக்குதுடா. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லைங்க. 5 காஃபி இப்படி சாப்பிடாமே இருக்கக்கூடாது. முதல்ல டைம் எவ்வளோ ஆச்சு? நேற்று தான் சொன்னோம்
ஆமாம், இனிமேல் டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. என்னாலாம் நல்லா கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுவோம். டைம் வந்து 3 மணி ஆச்சுடா. கரெக்டாக 3:30 மணிக்கு கிளம்பிடணும். ஓகே, அங்கே குளிக்கலாமா இல்லை இங்கே குளிக்கலாமா? சான்ஸில் குளிக்கிறதுலாம் நான் சும்மா வந்து தடவிக்க போகிறேன் தண்ணி தூக்கி. ஏய், ஜாக்கெட்டை மாட்டேடா போடா. ஏய், உள்ள ஏதாவது கண்ணாடி உடச்சி வச்சிருக்க போறாங்கடா. ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, இறங்கி குளிச்சிடலாம்டா. டேய், இங்கேயே உட்காந்து குளிச்சுக்கலாம்டா, வாடா. பெஸ்ட்டு. இங்கே தாங்க கல்லெல்லாம் இருக்கு. அவங்க ஃபுல்லாக கால் புதையுது. ஐயோ ஜில்லுன்னு இருக்கு. ஓகேண்ணா, வெளியெல்லாம் வந்துட்டோம்னா நடுங்கி முழுங்கறாயிடும். உள்ள இருக்கிற வரைக்கும் உள்ள இருந்துடலாம். போயிட்டு வாடா, சென்று வா மகனே. நான் இங்கேயே உட்காந்து பேசிக்கிறேன், பார்த்து வேறு. எப்படி நான் டக்குன்னு உள்ள இறங்குறேன். எப்படி வீரன் குனிய மாட்டான். வச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம ஒரு மூட்டு வாங்க. யானை மாரி தூக்கி போட்டு வேண்டியதான். யானை தூக்கி போட்டு இப்போ இதை போட்டு உள்ள ஒரு அமுங்க கூட முடியாதுடா. காப்பாற்ற வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. இதை கடிக்குதுடா. மீன் தான் அது. இப்படி கடிக்காதேடா, இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு. என்ன நண்டு வண்டு நண்டு சாப்பிடலாமாடா? சிக்கு முக்கு சிக்கு சும் சிக்கு 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 சும். எங்க ஊர்ல அந்த நரம்பா இருக்கு. ஆனா எதிர்நீச்சல் அடிக்க முடியாது. புரியல. இப்ப என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? அது ஓகே. அவர் என்னமோ சொன்னாரு. டேய், என்ன சொன்ன? இங்க குளிக்கலாமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எதுக்குடா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம்? இங்க குளிக்க கூடாதா? குளிக்க கூடாதா? இங்க சொல்லுங்க. குளிக்கல. அவங்களும் வந்தாங்க, அவங்களும் குளிச்சாங்க. இருங்க, கொஞ்சம் ஹராமா இருங்க. இப்ப குளிக்க கூடாதா இங்க? புரியல. அங்க வாங்க, வரேன். பொறுமையா பேசுங்க போய். ஷோ, யாராவது இந்த குளிக்க கூடாதாண்ணா? இந்த குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கா? இங்கே குளிக்க பர்மிஷன் இருக்கா? குளிக்க மாட்டேன். அவர் கேட்கிறாரு. ஏன் சொன்ன? அவர் சொன்னது கூட தான் நான் சொன்னேன். இந்த குளிக்க கூடாதா? இருங்கண்ணா, ஏன்னா போதிய போய் இருந்தா ஓகே, நீங்க குளிக்க வேணாம் சொல்லுங்க. குளிக்கல. யாருடா குளிக்க வேணாம் சொல்லுங்க. நான் குளிக்கல. இப்போ நான் வாடா போடான்னு பேசாதீங்க. இப்போ குளிக்க வேணாமா? யாருன்னா
கிளம்ப வேணாமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒண்ணா பேசுறேன் எதுக்கு அடிக்க வர நாத்து அடிக்குது நீ நாத்து அடிக்க என்ன ப்ராப்ளம் நீங்க குளிக்கக்கூடாது ஓகே நான் குளிக்கல ஏன் குளிக்கக்கூடாது இந்த ப்ராப்பர்ட்டியா இது இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியா நீ கம்ப்ளைண்ட் பண்ண அவன் மொபைல் ஆன் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு நான் ஃபுல்சல் ஃபுல்சல் நான் இருக்கு போடா இங்க குளிக்கக்கூடாது வாட்டர் பாட்டில் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இங்க குளிக்கக்கூடாதுன்னு சொல்ல அவங்களும் குளிச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து குளிக்க வந்தோம் தம்பி ரத்தம் வருது இங்க பாரியா என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இங்க குளிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா எப்படிடா இங்க குளிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் குளிக்கல கிளம்புறேன் நீ கிளம்பு எங்க இடம் நீ கிளம்புடா பாய் பாய் நான் கிளம்புறேன் இது என்ன உங்க நேட்டிவ் எங்க நேட்டிவ் வந்து ஏய் இந்தியா நம்ம இந்தியா தானே ஆனால் நீங்கள் நார்மலாக வந்து பேசினா ஓகே வி ரெஸ்பெக்ட் பட் நீங்களே ஃபுல்லாக போதையில் இருக்கீங்க புரியல நீங்கள் வாடா போடான்னு பேசாம வாங்க போங்கன்னு பேசுகிறேன் சொல்லுங்க நீங்க வாங்க போங்கன்னு பேசுனா நாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாங்க போங்கன்னு பேசுறோம் நீங்க வாடா போடான்னு பேசும்போது கம்பி எடுத்தீங்க பாருங்க குத்த வந்தீங்க நான் குத்துவேன் எங்க இடம் இது ஸ்பாட்ல குளிக்கிறதுக்கு போலிஸ்க்கு போயிட்டு நீங்க குளிக்க வேண்டாம் தெரியாது வெயிட் செகண்ட் நீங்க குளிக்க வேண்டாம்னு சொன்னீங்க குளிக்கலன்னு சொன்னேன் அதுக்கு வாடா போடான்னு பேசி அந்த கம்பி எடுத்துட்டு குத்த வந்தா இவன் குத்துவேன்னு வேற சொல்றான் என்ன அடிச்ச கஞ்சாவா எல்லாமே அடிக்கிறியா இந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்துட்டு வரணும் ஏடா என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லு இல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன இல்லப்பா நீங்க கஞ்சா அடிச்சு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே புரியல பாய் டேமேஜ் எங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு ரத்தம் எங்களுக்கு கேஸ் குத்தா உங்களை தூக்குவாங்க கீழே போட்டுச்சு காப்பு தூக்குங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல புரியல அதேதான் உனக்கும் நீயும் பெரிய இதை மாதிரி பேசாத கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த கம்பியை வச்சு இப்படி குத்த வரியே என் வயிற்றுல குத்திருந்தா என்ன ஆயிடும் ஒரு நிமிஷம் அண்ணா இருந்தேன் அந்த ஸ்பாட்ல குளிச்சுட்டு ஓகே ஓகே ஒரு ஸ்பாட்ல இந்த ஒரு பாடி அண்ணா அங்க நிக்கிற அளவுக்கு தானே இருக்கு புரியல ஆமா இங்க குளிச்சுட்டு தான் இருந்தாங்க நீங்க பாக்கலையா நீ இப்படி வச்சுக்கோ இதெல்லாம் டேய் பாரு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ண தெரியும் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு இருக்கும் புரியுதா இங்க பாரு பொறுமையா பேசுறா கஞ்சா அடிச்சவன் எல்லாம் பெரிய ஆயிட முடியாது என்ன புடுக்குற
ஏன்னா அந்த கம்பியை வச்சு குத்த வரிய நீ குச்சி அவனை புடி. என்ன ஆயிருக்கும்? நீ ஒரு டான் அவரை டான்லாம் நான் கூப்பிடல. டானு கூப்பிட்டா டானு தான் பேச முடியும். மரியாதை கொடுத்து பேசினா மரியாதையா பேச தெரியும் உங்களுக்கு. கத்திய ஓகே ஓகே. அந்த கம்பியை வச்சு இல்லையா அவனை புடி. என்ன கேக்குறோம்? அவனை புடி. ஏய் இப்படி கஞ்சா அடிச்சு சாவுறியே, வாழ்க்கையில என்ன பண்ண போற நீ? கேக்குறேன், இப்படி கஞ்சா அடிச்சு சாவுறியே, வாழ்க்கையில என்ன புடுங்க போற நீ? தெரியுதே. கவர்மெண்ட் எலிக்கல் தான் அடிச்சிருக்கேன். நீங்க எடுக்கிறது நீ குடிக்கிறது அந்த பீடியில வச்சு அடிச்சிட்டு இருந்தது அப்புறம் என்ன? நீ பர்மிஷன் எடுக்கிறது எங்க? அந்த பீடியில வச்சு அடிச்சிட்டு இருந்தது அப்புறம் என்ன? என்னடா யோ கூட தானே கூட்டு வர, கஞ்சா அடிச்சு சாவுறானே அவன், அவன்கிட்ட சொல்ல மாட்டியா? ஓகே ஓகே. அண்ணா நீங்க நல்லவ மாதிரி பேசாதண்ணா. நீங்க கஞ்சா அடிச்சதை பத்தி பேசின உடனே நல்லவ மாதிரி பேசாதீங்க. அந்த கம்பியை வச்சு குத்த வந்தானே அது என்னது? திரும்பி குத்துறியா? புரியல. நேட்டிவ் கோயம்புத்தூர். உங்க இடம்னா இந்தியா தான்டா நம்ம இடம். சாவாத, எல்லாமே நம்ம ஊரு தான். எல்லாமே நம்ம ஊர் தான். இது எங்க இடம் எங்க இடம்னு சொல்லாத, எல்லாமே நம்ம ஊரு தான். அதுக்கெல்லாம் சொல்ல கிடையாது. சரியா? நான் மரியாதை கொடுப்பேனே. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இரு நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்க வயநாட்டுல லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆச்சுல, அந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப வயநாடு என்ன ஏன் ஊரா? சரியா? எல்லாம் நம்ம ஊரு. ஏன் ஒரு நெஞ்சு நிமித்திட்டு வந்தா? இங்க பாரு, டொக்கு விழுந்து கிடக்குது. அடிச்சு டொக்கு விழுந்து கிடக்குதுடா. சரி, கொஞ்சம் வாழ்க்கையில உருப்படுறா. 10 பைசுக்கு பிரயோஜனம் இல்ல கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருந்தீங்கன்னா. நீ எனக்கு கஞ்சா உனக்கு எப்படி தெரியும் நான் கஞ்சா அடிக்கிறேன்? அது பார்த்தேனே, பீடியில போட்டு நீ இழுத்துட்டு இருந்தது பார்த்தேன். கண்ணு என்னடா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு? நான் எப்போ சரக்கு அடிப்பேடா? எப்பவும் சரக்கு அடிப்பியா? பெருமையா? சிவனே, இங்க வர டூரிஸ்டர்ஸ் கிட்ட நீ ரவுடிசம் பண்றது பெருமையா? குளிக்கிறதுக்கு ஒரு குளிக்க வேணான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாருமே குளிக்க வேணான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எங்க ஊர்ல வந்து நீ இது பண்றியான்னு கேட்ட. நீ யாரு? நானா? டேய் இங்க பாரு, நீ நெஞ்ச இருடா. கை நீட்டுங்கறா. இருடா, வண்டியில போய் உட்கார். நீ கஞ்சா அடிக்கலடா. அவன் கஞ்சா அடிக்கலையா? அவன் கஞ்சா அடிக்கலையே. வண்டியில உட்கார்றா. எதுக்கு வண்டி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு? சரி போயிட்டு வரேன். புரியல. இல்ல இப்படி கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றீங்களே ஒரு டூரிஸ்டுக்கு. மது அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணது யார்? நான் மது அடிச்சேனா? நீனு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க ஊதவா இல்ல மெஷின்ல ஊதவா? மெஷின்ல எங்க போட்டு ஸ்டேஷன்ல ஊது. இங்க போனா நீ ஸ்டேஷன்ல ஊது. நீ ஸ்டேஷன்ல ஊதுடா. ஏய் இப்படி கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றீங்களேடா. ஸ்டேஷன் பாடா லூசியா. நீ ஃபுல்லா வாட்றா. உங்களுக்கு கஞ்சா அடிச்சுட்டு மரியாதைடா. நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க வந்து குளிக்கிறதா? நாங்க எங்கடா ட்ரிங்க்ஸ் அடிச்சோம்? நீ எங்க போறீங்க? எதை வச்சு நீ சொல்ற நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன்னு? நீ இங்க படிச்சிருக்க. எங்க வாசம் அடிக்குது, கண்ணு கிண்ணு அவுட்டு, நெஞ்ச டொக்கு விழுந்து உடஞ்சு கிடக்குது. ஏய் நம்ம நாட்டுக்கு வந்து நீங்க பேசுறீங்களே. ஏய் இப்படி நம்ம நாட்டுல வந்து பேசிக்க. நம்ம நாடு தான்டா இது இந்தியாங்கிறது. அக்கா கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. கேட்டா இது எங்க ஊருங்கிறாங்க. டூரிஸ்ட் வரக்கூடாதா? அப்போ அக்கா இங்க குளிக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க போயிடுவோம். அந்த கம்பியை வச்சு வயித்துல குத்த வராங்க. இங்க பாருங்க. குத்துறீங்களேப்பா அப்படின்னா அப்படிதான் குத்துவேன் அப்படிங்கிறான். நான் குத்துவேன். இங்க காடி குத்துவியா? ஒரு நிமிஷம் நீ பார்க்க பண்ணல. என்ன பண்ற? நான் குத்துவேன், போட்டு தள்ளிடுவேன். என்ன பண்ற?
என்ன பண்ண பெருமையா இது? எங்க இருந்து பார்த்தோம் நீ மைசூர் ரோடு தான் கிடைக்கும். இல்ல நான் கேக்குறேன் இது பெருமையான்னு கேக்குறேன் நான். இல்ல குத்தி சாவடிச்சிருவேங்கிறியே, இது உனக்கு பெருமையா? டேய் இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? வரணும் இடம் தான் எப்படியோ மரியாதை இருந்தா மரியாதை. சேர போய் நான் அடிச்சாலும் சேர் எம்எல் அடிச்சாலும் எனக்கு தான் மைனஸ். நான் போயிட்டு வரேன், பை. ஓ ஸ்டைலா சரி பைண்ண. அடுத்த வேற யாராவது டூரிஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. டேய் நீ என்ன கண்டுச்சுன அந்த லூசியா பதில அவன் அடிக்கல. டேய் இந்த காடி போச்சு ஸ்டேஷன்ல ஊட் பண்ணலாம் நீ. சரி வா போலாம். வா வண்டி எடுத்து பின்னாடி வரியா? போலாம் வரியா? ஏன் யூரின் டெஸ்ட் பண்றேன்? அவன் யூரின் டெஸ்ட். வாடா வரியாடா போலாம். ஏன்டா இப்படி பல்ல கடிக்கிற? பல்ல ம் சரி நாங்கள் போயிட்டு வரோம், பாய். உட்கார்றா. டிடிஎஃப் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மறக்காமல் வந்து நீங்கள் டிடிஎஃப் வாசனாக இருந்தால் நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா, அதாவது அந்த இடத்துல நான் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த முறை இதே மாதிரி எனக்கோ இல்லை நமக்கோ இதே மாதிரி இன்சிடெண்ட் நடந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம vlogs பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களையும் நான் பார்த்துருக்கேன். நம்மளோட வீடியோ பார்க்குற நமக்கு ஒரு சின்ன குழந்தையும் ரொம்ப அங்கிள், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 வயது இருக்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அது பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் சன்னுக்கு என்னடா இது, நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளை எதுக்கு போலீஸை கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. நான் அந்த இடத்துல சரி எவ்வளோக்கு முடியுமோ பொறுமையாக போகணும்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு தேவையில்லை இல்லைங்க, சும்மா கேஸ் மேலே கேஸ் வாங்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோங்க. பட் இருந்தாலும் எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல். அது வந்து நிறைய பேத்துக்கு புரியுறதில்ல, பட் நிறைய பேத்துக்கு புரியுது. அவன் இருந்துட்டு காரை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் அவன் முன்னாடி இப்படியே தான் நின்றுட்டு இருப்பேன். நீ என்ன பண்ணுறியோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படியே நின்றுட்டு வந்திருப்பேன். அவன் காரை வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே என்கிட்ட இருந்தது எல்லாமே போயிடுச்சுங்க. என்கிட்ட என்னங்க இருக்குது? என் ஃபோன் போச்சு, கார் போச்சு, பைக் போச்சு, லைசன்ஸ் போச்சு, என் பாஸ்போர்ட் போச்சு. இந்த மாதிரி என்னென்ன ஒரு மனுஷனுக்கு தேவையோ எல்லாமே போயிடுச்சு. என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. நான் வெளியே போகணுன்னு என்கிட்ட காரே இல்லை. ஒரு காரை கடனாக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கார் தரவே நிறைய நம்ம பசங்க தருவீங்க, பட் இருந்தாலும் சில பேர் இருப்பாங்களே தரவே யோசிப்பாங்க. நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபில் போகும்போது நிறைய வாட்டி கண் கலங்கியிருக்கேன். ஸோ இப்போ கடனாக வாங்கிட்டு வந்திருக்க காரு அதை வீடியோவாக எடுக்கிறான். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு அவன் கூப்பிட்றான். சொல்ல முடியாது, அவன் லோக்கல் போலீஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கூட அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அதனால் மறுபடியும் இந்த காரும் போகலாம். என்னடா இது, சரி சேரு கூட போய் சண்டை போட்டு என்ன போடுறது அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அப்போவும் நான் அவ்வளோக்கு சரி பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பேன். அப்போவும் அந்த கையை தட்டி விடுவோம். அப்போவும் நான் பொறுமை காத்து தான் நான் வந்திருப்பேன். அந்த இடத்துல நான் இப்போ என்கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்குங்க. என்ன ஒருத்தங்க அடிக்காம நான் அடிக்க மாட்டேன். ஆனால் அவன் குத்திட்டான், ஆனாலுமே நான் அவனை திருப்பி அடிக்கல. தடுக்க ஒரு குச்சி கூட இருக்கல. ஏன்னா ஒரு குச்சி எடுத்துட்டா அவன் சாதாரண மனுஷன், அவன் கம்பி எடுத்துட்டு வந்து குத்தலாம். ஆனால் உனக்கு 46 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீ எப்படி குச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கம்பி எடுத்து, அதாவது அது அவ்வளோ ஷார்ப்புங்க. அந்த கம்பி ஒரு கத்தி எடுத்து குத்த வந்தா அவனை விட்டுருவாங்க, தடுக்க ஒரு குச்சி எடுத்த என்ன விட மாட்டாங்க. இப்போ கூட இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நெகட்டிவாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வாய்மையே வெல்லும், தர்மத்தின் வாழ்வதனை சொதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ கூட எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ இதில் வந்து நான் கோவப்பட்டு பேசியிருந்திருப்பேன், நியாயமான கோபங்கள். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கோவம்லாம் படலைங்க, நான் ரொம்ப கோவப்பட்டு தான் அங்கே நடந்திருக்கிறதே வேறு. பட் எனக்கு வந்தது நியாயமான கோபங்கள். ஸோ அந்த நியாயமான கோபத்தை மட்டுமே கட் பண்ணி டிடிஎஃப் வாஸ் ஆங்கிரின்னு சொல்லி நான் நெகட்டிவாக போடுவாங்க. இந்த ஃபுல் வீடியோவை பெருசாக இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருவாங்க. பட் இருந்தாலும் அந்த ஷார்ட்ஸை பார்க்குற அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. எப்படி அந்த ஷார்ட்ஸ் வந்து க்ரோர்ஸ் கணக்கில் பில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் போயிடும். பட் நம்மளோட vlog என்ன மிஞ்சி போனால் ஒரு 20 மில்லியன், ஒரு 5 மில்லியன் 4 மில்லியன் போகும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ஒரு மில்லியன், ஒரு 800K அந்த மாதிரி போகும். பட் ஷார்ட்ஸை பார்க்குறவங்க ஓகே இந்த பையனே இப்படி தான் அப்படின்னு நினச்சிருவாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த வீடியோவை நான் ஏன் போடுறேன்னா, ஸோ நம்ம தம்பிங்க, நம்ம தங்கச்சிங்க, நம்ம அக்காங்க, நம்ம அம்மாங்க, நம்ம அப்பாங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணுறீங்க, தயவு செஞ்சு பார்த்து சேஃபாக போங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபெர்னாண்டோ அப்படின்னு சொல்லி ஃபாரின்லேருந்து ஒரு ட்ராவலர் பைக்லேயே ட்ராவல் பண்ணி வந்து நம்மளோட ஊரில் வந்து டென்ட் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் இந்தியாவும் நம்ம ஊர் தானுங்க, இந்தியாவும் நம்ம ஊர் தான். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு தாய் மேலே வந்து இந்த
தேசி பசங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்து அந்த பெண் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை சீரழிச்சு அந்த பொண்ணோட மூஞ்சியெல்லாம் அடித்து உடைச்சு அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரியான ஆட்கள் தான். ஸோ இன்னைக்கு எங்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணவங்க, அவங்கள எப்படி பிரச்சனை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி 4 பேர்த்துக்கிட்ட பெருமையாக பேசி மறுபடியும் கஞ்சாவோ போதையோ இன்னும் தலைக்கு மீறி அடித்து மறுபடியும் அங்கே வர்ற பெண்கள் மேலே கை வைக்க மாட்டாங்கன்னு என்ன ஒரு நிச்சயம். மறுபடியும் அதே கேள்வியை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸோ டிடிஎஃப் வாசனோட வீடியோவில் 7 செகண்ட் ஒரு பையன் ஃபோனில் ஸ்பீக்கரில் கார் ஓட்டும் போது பேசினா, அதுவும் கையில் இப்படி வச்சுட்டு தூரமாக, யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் காரில் கீர் கூட போட தேவையில்லாத காரில், ஸோ லெஃப்ட் ஹேண்டில் சும்மா இப்படி பேசிட்டு 7 செகண்ட் ஃபோன் வச்சா கார் சீஸு, பைக் சீஸு, ஃபோன் சீஸு, ரிமாண்டு, பொழப்பு போச்சு, செலவாச்சு, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, என் பசங்களுக்கு என்ன நம்பியிருக்கிற என் பசங்களுக்கு பிரச்சனை, அப்படி பிரச்சனை. இவ்வளோ பெரிய விஷயம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தன் அராஜகம் பண்ணியிருக்கான். அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இப்போவும் சொல்லிடுறேங்க, அவன் மேலேயும் கேஸு என் மேலேயும் கேஸுனா அப்படிப்பட்ட ஒரு கேஸே வேணாம் எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இதே வேணாம் எனக்கு. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஜஸ்டிஸே எனக்கு வேணாம். உண்மையாக அவங்கள மட்டும் தண்டிப்பாங்கன்னா ஓகே. இல்லை இவன் மேலேயும் ஒரு கேஸ் போடணும், இவங்களும் தான் அங்கே நின்றுருக்காங்க. நான் அந்த கம்பியை வச்சு குத்தியுமே நான் சும்மா தான் இருந்தேன். வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கேங்க. ஸோ 1008 பிரச்சனை. என் பிரச்சனையில் வேற ஒருத்தங்க யாராக இருந்தாலும் ஃபெட்டப் ஆகி ஒன்றும் சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலை விட்டே போயிருந்துருப்பாங்க. பட் நான் என்றைக்குமே போக மாட்டேன், நான் என்றைக்குமே ஸ்டாப் ஆக மாட்டேன். ஏன்னா நான் ஜெயிக்கணுங்க, விட மாட்டேங்க. என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை எடுத்துருங்கன்னு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் என்றைக்குமே யாரையுமே கெடுக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நானும் பார்த்துட்டேன் நிறைய வீடியோஸில் டிடிஎஃப் வாசனை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க, டிடிஎஃப் வாசனை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க. நான் என்னங்க குடிங்கங்க, கூட்டடிங்க நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பெரிய ஆளாக வாங்குங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் அப்படி இருந்துமே நான் தான் கெடுக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு கேள்வி. பைக் ஓட்டினேன், பைக்கில் பிரச்சனை பண்ணாங்க. கார் ஓட்டினேன், காரில் பிரச்சனை பண்ணாங்க. ஸ்கேட்டிங் போர்ட் போட்டேன், ஸ்கேட்டிங் போர்ட் பண்ணேன். ஸ்கேட்டிங் போர்டுக்கு எதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் போர்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். சைக்கிள் ஓட்டினேன், அவ்வளோ என்னை வந்து நெகட்டிவாக பேசினாங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்க, பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன், நீ எப்போ சைக்கிளில் வருவேன்னு எதிர்பார்த்தேன், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே சைக்கிளில் போகிற நான் மெர்சிடிஸ் காரில் போனேன். இப்போ எனக்கு என்ன வருத்தம்னாங்க, நான் வந்து பைக் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப் 39 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் டு காஷ்மீர் போயிருக்கேன். இதே வேற ஒருத்தவங்க பண்ணி தான் பெருமையாக பேசியிருப்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு, சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து நேபாளுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்து கெட்டு போயிடுவாங்களாம், பசங்க பார்த்து கெட்டு போயிடுவாங்களாம் பைக்கில் போகிறத பார்த்தா. ஆனால் நான் ஒரு பேப்பரில் படித்தேன், மதிப்புமிக்க ஒரு பெண்மணி ஸோ பைக்கில் வந்து இங்கேருந்து நம்மளோட காஷ்மீர் போய் லடாக்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அதை பெருமையாக பேசியிருக்காங்க. நான் பண்ணால் தப்பு, மற்றவங்க பண்ணால் அது பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் இங்கே என்ன உண்மை, யார் பக்கம் நீதி இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் கரெக்ட் டிடிஎஃப் வாசனுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கொடுமைகள்லாம் ரைட் அப்படிங்கிறாங்க. பட் என்ன நடந்தாலுமே என் பசங்க என்றைக்குமே எங்கள் அண்ணன் கூட தான் நிற்பேன்னு சொல்லி என் கூட நிற்கிறீங்க. எவ்வளோ ஃபேக் நியூஸஸ், எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். நான் ஒருத்தங்க மேலே அன்பு வச்சிட்டா அதை நான் என்ன ஆனாலுமே லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலுமே வர மாட்டேன். அந்த மாதிரி என் பசங்க வந்து என்றைக்குமே என்னை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, முதுகில் இவ்வளோ பெரிய டேட்டு போட்டிருக்கே, கண்டிப்பாக ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன். டிடிஎஃப் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ நாளே நீங்கள் என்னை விட்டு போகல, இதோட என்ன பெரிய பிரச்சனை வந்துடும் போது நீங்கள் என்னை விட்டு போவீங்க. நான் பண்ணது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். முதுகில் அவ்வளோ பெரிய டேட்டு குத்தினாலும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு. ஸோ இது ஸ்கேட் போர்ட் கல்ச்சர் நம்மளோட இந்தியாவிலே கிடையாது. பட் இந்த ஸ்கேட் போர்ட் கல்ச்சரை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு புதுசாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நம்மளோட தமிழ்நாட்டில், இந்தியாவில். மற்றவங்களாக இருந்தால் வர வைக்கப்பட்டிருப்பாங்க, புதுசாக ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வர வைக்கப்படல. ஸோ என்னோடய கேசஸ்க்கு என்னோடய பாஸ்போர்ட்டை முடக்கி வைக்க தேவையே இல்லை. பட் இருந்தாலுமே வேணும்னு என்னோடய பாஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம ஊரில் தான் என்னை சுதந்திரமாக வாழ விட மாட்டேங்கிறீங்க, நான் அப்ராடுக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது நான் வீடியோஸ் போடவே கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயங்களே இருக்குங்க. அவன் அசால்ட்டாக சொல்கிறாங்க, குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், இது ஏன் ஊர், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ உன் ஊருக்கு போ. என்னங்க இது வார்த்தை? பொதுமக்களுக்கு அவ்வளோ ஒரு துன்பத்தை உருவாக்குறான். ஏதோ நாங்களாக இருந்ததுனால பரவாயில்லைங்க, மற்றவங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? சப்போஸ் அன்றைக்கி நான் ஜாக்கெட் போடாமல் இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? ஸோ அப்படியே சைட்லேயே குத்திட்டாங்க, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சு, அந்த இதுலேயே ஓட்டையே ஆயிடுச்சு. அவன் அதை பெருமையாக சொல்லிக்கிறான். சே, அவன் எப்போ இதை புரிஞ்சுப்பான்? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுப்பான். அண்ட் வந்து பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. அவனை தண்டிக்க சொல்லி நான் கேட்கல, அவனை திருத்த சொல்லி தான் நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு இளைஞன் இப்படி ஒரு போதைக்கு அடிமையாகி அவன் பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் ஆல் டைமும் போதையில் இருப்பேன்னு. அப்போ அவன் அங்கே வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவான்? எங்களை நாங்கள் மது அருந்திட்டு வந்து பிரச்சனை பண்ணுறோங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது? டேக்ஸ் கட்ட சொல்கிறான், லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறான். அவனோட பிரச்சனையே பிரச்சனை பண்ணணுங்கிறது தான், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. நான் அந்த இடத்துல கூட நான் யோசித்தேன், என்னென்னா அவன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறான்.
இப்போ வேற ஒருத்தங்களே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது. நம்மளை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து இவங்க வந்தாங்க, குடிச்சிட்டு தண்ணியில் ஆட்டம் போட்டாங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு எங்களை அடிக்க வந்தாங்க, எங்களை கொல்ல வந்தாங்கன்னா ஊர் நம்புவாங்க. அதை வந்து நம்ம அன்பு அண்ணனுங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் அவங்க சொல்கிற விதத்தை பார்த்து ஒருவேளை இவங்க அப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்லுவாங்க. அது ஒரு கேஸ் ஆகிருக்கும், அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ எடுக்கலன்னா எனக்கு என்னங்க, என்னதாங்க இல்லை தப்பாக நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவன் ஒன்று போட்டிருந்தா அவன் அசால்ட்டாக சொல்கிறான், நான் முன்னாடி உன்னை காரை பிளாக் பண்ணுறேன், நீ மைசூர் வழியாக தானே போகிற, ஆளை போடுறேன்னு சொல்லி. எனக்கு அங்கே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சுங்க. அதனால தான் மேபி அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உங்களோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அதனால தான் வா ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் பொறுமையில் போகலாங்க. சரி வா போகலாம் அப்படின்னோடனே அவன் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனாலும் சும்மா என் முன்னாடியே கஞ்சாவை இழுத்து அடிக்கிறாங்க. பட் அப்பவும் சரி அவனை திருத்த முடியாது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். அப்பவும் கூப்பிடுறான் வேணும். ஆக்சுவலி அவன் நினச்சிட்டாங்க நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் தான் யார் நினச்சாலும் அப்பனுக்கு அப்ப சுப்பனுக்கு சுப்ப இருந்தே இருப்பாங்க, நாங்கள் கிளம்பி நாங்கள் பாட்டுக்கு போகலாம், சரி தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அப்போ இருந்துட்டு அவன் என்ன சொன்னான்னா, உன்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்குறான். அவன் நினச்சிட்டான் நான் அப்படியே போயிடுவேன்னு. என்ன பிரச்சனை விட அவனுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டேன். அப்புறம் மறுபடியும் பீடி எடுத்து வாயில் வச்சு முன்னாடி ஊதுறான். நான் அதை பார்த்துட்டு சரி விடு, நீ இவங்கிட்ட போய் சண்டை போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போனதுக்கப்புறம் சட்டையெல்லாம் மாற்றிட்டு நாங்கள் கிளம்பலாம் நினைக்கும் போது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். அவன் நினச்சிட்டான் நம்ம பொறுமையாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஏதோ பயந்துட்டோன்னு. அவனுக்கு தெரியல இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லி. ஒருத்தன் சண்டை வேணான்னு சொல்லி ஒருத்தன் ஒதுங்கி போகிறான்னா அவன் பயந்துட்டான்னு அர்த்தம் இல்லை, அவன் அதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பட் அது வந்து அவனுக்கு புரியல. ஓகே விடுங்க, நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அவன் நினச்சிட்டான் இவனுங்கெல்லாம் வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறானுங்கன்னு. ஸோ இந்த வீடியோ என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ மேபி இது எனக்கே நெகட்டிவிட்டியாக மாறலாம், எனக்கே தப்பாக முடியலாம், ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு போகிற காரணம், ஸோ நீங்கள்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் நிறைய பேத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். கவலையப்படாதீங்க. நம்ம ஐபிஎல் மூவி ரிலீஸ் ஆகும், இன்னும் பெரிய படங்கள்லாம் நமக்கு வரும், இன்னும் பெரிய ஆள் ஆகும். ஸோ இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டு இன்னும் நம்மளால் முடிஞ்ச நிறைய உதவிகள் நிறைய பேத்துக்கு பண்ணுவோம். ஓகே டீடியோஸ் வந்து இந்த vlog மறுபடியும் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது நான் உங்கள் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாலோ, இல்லை அந்த பையனோட மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாலோ, இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் உண்மையாக சாரி. அது நான் வேணும்னு என்றைக்குமே நான் பண்ணது கிடையாது. தம்பிங்களை கூட டேய் அவன் வந்து பேசுவான், பொறுமையாக பேசுங்கடான்னு தான் சொல்லியிருந்திருப்பேனே தவிர நான் வன்முறைக்கு தூண்டலை. அண்ட் வந்து எனது அன்பான மீடியா நண்பர்கள், உங்களுக்கும் எனக்கும் ஏன் இப்படி ஒரு எலியும் பூனேன்னு தெரில. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையை நம்பி நீங்கள் பேசிட்டீங்க. பட் நான் 20 வயசு பையன், எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவ்வளோ வலிகள் இருக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த ஒரு இடத்துல போது என்னை பற்றி தப்பாக பேசும்போது யாராக இருந்தாலும் ஒரு வலி வலிச்சிருக்கும். உங்களோட பையனுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வலிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் வலிச்சுது. உங்களுக்கு நீங்கள் வளர்ந்து வரும்போது உங்களை யாராவது அப்படி சொன்னால் உங்களுக்கு வலிச்சிருக்கல, அதனால தான் எனக்கு வலிச்சுது. ஓகே, ஸோ வந்து இந்த vlog இதோட பண்ணிடுறேன். அதை மேல் பண்ண வேண்டிய இருக்காதிங்க. பை டிடிஎஃப் லவ் யூ மிஸ்டர்ஸ் பார்த்து பார்த்துமாங்க. சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.